உள்ள தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் போலீசாரினால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு வாழும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. போலீசார் வரைமுறைகளை மீறி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவத்தில் முல்லைத்தீவை சேர்ந்த 40 வயதுடைய வைத்தியலிங்கம் புவனேஸ்வரன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தை கொல்லப்பட்டிருந்தார். இதற்கு நீதி வழங்குமாறு கோரி பெருந்தொகை மக்கள் நேற்று அமைதி போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். இதில் பெருமளவு தமிழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பொமினி நகர சபைக்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் ஏனையவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைதியான முறையில் தமது நடைபேரணியை மேற்கொண்டிருந்தனர். கடந்த 30ஆம் தேதி பொமினி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அயல் குடும்பத்துடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக போலீசார் அழைக்கப்பட்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் தற்காப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் புவனேஸ்வரனின் வயிற்றில் 2 தடவைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. புவனேஸ்வரன் தம் மீது கத்தியால் குத்த வைத்த வேளையில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் அவர் அங்கிருந்து விலகி செல்லும் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போலீசாரின் நடவடிக்கைகளை விசாரிக்கும் சிறப்பு பிரிவான IGPN இந்த துப்பாக்கிச் சூட்டு குறித்த முழுமையான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை கொல்லப்பட்ட புவனேஸ்வரனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கோரி அவர்களின் உறவினர்களால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.